ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னா, நம்ம வந்து மீஷோவில் நிறைய ஆட்ஸ் பார்த்துருப்போம். ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமலே செல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட், ஜிஎஸ்டி இல்லாமல் செல் பண்ணணும்னா கூட சில விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னன்னா என்ரோல்மெண்ட் ஐடி. இந்த என்ரோல்மெண்ட் ஐடி வாங்குறதுக்கு உங்களுக்கு பேன் கார்டு தென் பேங்க் அக்கௌண்ட் வேணும். இது ரெண்டுத்தையும் வச்சு ஜிஎஸ்டி போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுலேயே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெரி வெரி சிம்பிள். ஒன்ஸ் இந்த என்ரோல்மெண்ட் ஐடி கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி சப்ளையர் பேனலில் போயிட்டு உங்களோட ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அப்போவே நீங்கள் வந்து உங்களோட கேட்டலாக் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நானுமே வந்து என்னோட நான் பண்ண ஹேண்ட்மேட் பிரேஸ்லெட்ஸ் தென் ரியலிஸ்டிக் ஜாஸ்மின் பட்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணேன். ஓகேவா? நான் என்னோட அக்கௌண்ட்லேருந்து போய் பார்க்கும்போது என்னோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே எனக்கு தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. பட் இங்கே தான் ஒரு ப்ராப்ளமே வந்துச்சு. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நான் என்னோட ஃபோன்லேருந்து பார்க்கும்போது என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு விசிபிளாக இருந்துச்சு. ஆனால் என்னோட ஹஸ்பண்டோட ஃபோன்லேருந்து நான் ஒரு வாட்டி செக் பண்ணேன். பார்த்தா நான் 6 ப்ராடக்ட் அப்லோட் பண்ண இடத்துல வந்து வெறும் 3 ப்ராடக்ட் தான் ஷோ ஆயிடுச்சு. ஸோ இது என்ன இப்படி காமிக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணேன். ஸோ வந்து அங்கே வந்து அதில் மீஷோவில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணி இது கேட்குற மாதிரி இல்லை. நம்ம வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கும் நம்ம வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நானுமே வந்து இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் இது வந்து சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணேன். ஓகேவா? அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் இல்லை. ஸோ ஜிஎஸ்டி நம்பர் இல்லாதவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் அவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து முன்னாடியே ஷோ ஆகும். நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே ஷோ ஆகாது. பட் நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், ஒரு ஐடி நம்பர் இருக்கும். ஓகேவா? அந்த நம்பரை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த நம்பரை வந்து சர்ச் பண்ணி கஸ்டமர்ஸ் யாராச்சும் அந்த நம்பர் வச்சு சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் ஷோ ஆகும், இல்லைன்னா வந்து ஷோ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நான் ஃபேஸ் பண்ண செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, நான் வந்து எனக்கு என்ன சொல்கிறேன், நான் இப்போ லொக்கேஷன் மாதிரி வந்திருக்கேன். ஸோ அதனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த விஷயத்தினாலேயா தெரியல, எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வருது. ரியலிஸ்டிக் ஜாஸ்மின் பட் அந்த சென்ட்ரல் கிளிப் வந்து நான் போட்ட உடனே எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நமக்கு தான் வந்து நம்ம ப்ராடக்ட் ஸ்ட்ரைட்டாக கஸ்டமருக்கு காமிக்க மாட்டேங்குது. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஓகேவா? அந்த ஜாஸ்மின் சென்ட்ரல் கிளிப்பில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. நானும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணவே எனக்கு வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஆகவே இல்லை. ஓகேவா? அது ஒரு நாளில் நம்ம இப்போ வந்து நம்ம டே 1ல் வந்து நமக்கு வந்து ஆர்டர் வருதுன்னா நம்ம அன்னைக்கு அக்செப்ட் பண்ணி 11 AM வந்து லேபிளும் டவுன்லோட் பண்ணோன்னா அன்னைக்கே வந்து டெலிவரிக்காரங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. 11 AM அப்புறம் டவுன்லோட் பண்ணோன்னா அடுத்த நாளைக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் என்ன பிரச்சனைனா, நமக்கு அக்செப்ட் பண்ணவே விடாது. அப்படி மீறி அந்த ஆர்டர் அக்செப்ட் ஆனாலும் லேபிள் ஜென்ரேட் பண்ணவே முடியாது. 2-3 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம ப்ராடக்டை வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த 2-3 டேஸுமே அந்த லேபிள் எனக்கு ஜென்ரேட் ஆகவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு ஜாஸ்மின் கிளிப் ஆர்டர் வந்துச்சு. அது வந்து ஃபஸ்ட் டே எனக்கு லேபிள் ஜென்ரேட் ஆகலை. அவங்க சொன்னாங்க டெம்பரரி இஷ்யூ இருக்குது, டெலிவரி ஆர்டர்காரங்க வந்து பிஸியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போட்டிருந்துச்சு. நானும் விட்டுட்டேன். ஸோ வந்து அடுத்த நாளைக்கு லேபிள் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நானும் போயிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஆர்டரையும் வந்து அக்செப்ட் பண்ணி லேபிள் ஜென்ரேட் பண்ணி ஒட்டி எல்லாத்தையும் வச்சுட்டேன். டெலிவரி ஆளுமே கொண்டு போயிட்டாங்க அந்த ப்ராடக்டை. ஓகேவா? அதுக்கப்புறம் அதே வீக்லேயே எனக்கு வந்து 2 ஆர்டர்ஸ் வந்துச்சு. இந்த 2 ஆர்டர்ஸ் நான் எப்படி பிடிச்சேன்னு சொல்கிறேன் நான் இந்த வீடியோவில். ஸோ ஆர்டர்ஸ் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் 2 வீக்ஸ்லேயே இன்னும் 2 ஆர்டர்ஸ் வந்துச்சு. பட் என்னால் லேபிள் ஜென்ரேட் பண்ணவே முடியல. டிக்கெட் திருப்பியும் நான் ரைஸ் பண்ணேன். ஏன் இது மாதிரி எனக்கு லேபிள் ஜென்ரேட் பண்ண முடிய மாட்டேங்குதுன்னு. திருப்பி அதே தான் வந்துச்சு. உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்கும், ஜிஎஸ்டி இல்லாதனால வந்து ப்ரையாரிட்டி கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே தெரிஞ்சிச்சு, என்ன தான் வந்து என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணலாம் நினச்சாலும் ஜிஎஸ்டி இல்லைன்னா நமக்கு வந்து சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு மீஷோவில் வராது அப்படிங்கிறது அப்போ தான் புரியும். நானுமே 3 டேஸ் டைம் இருக்கும். ஓகேவா? 3 டேஸும் நான் வந்து லேபிள் ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் சுத்தமாக ஆகலை. டேட்டுக்கு அப்புறம் வந்து ப்ரீச் ஆகிடுவாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து லேபிள் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. அதோட நம்ம ஆர்டர் கோவிந்தா.
ஸோ ஆர்டர் வந்தாலுமே நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணி ஆர்டர் அனுப்ப முடிய மாட்டேங்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் அனுப்பினேன்னு சொன்னேன்ல, அதுவும் ஒரு கதையாயிடுச்சு. ஸோ ஆர்டர் அனுப்பி போயிடுச்சு அது, ஓகேவா, டெலிவரி ஆளுகிட்டேருந்து போயிடுச்சு. பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸ் ஆயிடுச்சு, எனக்கு பேமெண்ட்டே வரல. என்னன்னு பார்த்தா ஆர்டர் வந்து கஸ்டமருக்கு போகலன்னு. நான் நினச்சேன் ஆர்டர் வந்து கஸ்டமர் பார்த்துட்டு பிடிக்காமல் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பேக் ஓப்பன் கூட பண்ணல, கஸ்டமர் கிட்ட போக கூட இல்லை அந்த ஆர்டரு. ஸோ அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது மீஷோட டெலிவரி சர்வீஸ். மீஷோவில் நானே நிறைய ஆர்டர் பண்ணுறேன். ஸோ நான் எல்லாம் யோசிக்கிறேன், எப்படி அது வந்து என்ன சொல்லி, இங்கே நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம செல்லராக வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெலிவரி சர்வீஸ் இருக்கணும்ல, அது வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணதுக்கும் நாங்கள் வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம், என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கிறவங்களுக்கு அப்புறமா தான் பார்ப்போம்னு சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆர்டர் வராமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நமக்கு ஆர்டர்ஸ் வருது, பட் நம்மளால் அதை அனுப்ப முடிய மாட்டேங்குது கஸ்டமர்ஸ்க்கு. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மீஷோவில் வந்து சேல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படியே. தென் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் தான் நான் இப்போ ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கேன். தென் மெயின்லி யூடியூப்லேருந்து எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ தான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மீஷோவில் போக வேண்டாம். நீங்கள் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், அதில் இது 3த்துலேயும் ட்ரை பண்ணுங்கள். தென் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கேட்டலாகாக உங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் போடுங்க. அதில் வந்து ஆளுங்க பார்த்து வாங்குவாங்க. இது மாதிரி ஒரு மீஷோ செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் என்னோட மீஷோ எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு மேலே நான் வந்து மீஷோ செல்லராக இருப்பேனான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டேன். பிகாஸ் நமக்கு வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஒரு ஆர்டர் வரப்போதும், பட் அந்த ஒரு ஆர்டர் நமக்கு அனுப்பக்கூட முடிய மாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம் தெரியல, ஃப்யூச்சரில் சால்வ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ப்ளீஸ் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மீஷோ செல்லராக. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Bye-bye.